எம்எல்ஏ இருந்துட்டு டெபாசிட் இழக்குது. அந்த தருணம் எப்படி? நீங்க உங்க தொகுதியில முக்கியமா எப்படி இருக்கு? நீங்க எனக்கு மிகுந்த அதாவது வெளில சொல்லலாம். நாங்க மீண்டு வருவோம்னு. நாங்க உறுதியா மீண்டு வருவோம். ஏன்னா வந்து, நாங்க போராடி ஒரு இயக்க களமா இருந்து, அதன் பிறகு தான் வந்து அரசியலுக்கு வந்தோம். வாக்கு அரசியல முன்வைத்து நாங்க வந்து வரல. சரிங்களா? அப்போ அது வந்து நாங்க முன்னெடுத்துட்டு போவோம். இருந்தாலும் அது வந்து அந்த இடத்துல இருக்கும்போது வலியும், வேதனையுமா இருந்தது. ஆனா அந்த கடைசி நிமிடம் நான் கவுண்டிங் அப்போ காலையிலேருந்து மாலை வரையும் நான் அந்த இடத்த விட்டு நகரவே இல்ல. அது வெற்றியோ, தோல்வியோ, அவமானமோ என்னவோ நம்ம அங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, கடைசி வரைக்கும் அங்க தான் இருந்தேன் நானு. அது மிகுந்த வலியும், வேதனையும் தரக்கூடியது. முக்கியமா நகர பகுதிகள விட கிராம பகுதிகளுக்கு நான் பரப்புரை போகும்போது மக்கள் என்கிட்ட வந்து இந்த வரவேற்பையோ இத குடுக்கல அப்டின்னா பரவால்ல. மக்கள் வந்து குறிப்பா பெண்கள் வந்து ஒரு 50 பேர் 100 பேர் ஒரே இடத்துல கிராமங்கள்ல ஒண்ணு கூடுனாங்க. ஒண்ணு கூடி வரவேற்பு குடுத்தாங்க. நம்பிக்கை குடுத்தாங்க. மாற்று தான். ஆனா அந்த மாற்றா நாங்க உங்கள தான் தேர்வு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த வாக்கு எங்க போயிடுச்சு? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்குள்ள வந்தது. ஒரு பூத்துக்கு வந்து ஒரு ஐ அ ஒரு 100க்கு கீழ குறைஞ்சு 50, 30ன்னு வரும்போதெல்லாம் வந்து வேதனையா இருந்தது. அந்த வலிய வந்து சொல்லவே முடியல என்னால. ஏன் திமுக காரங்களே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு போடல பரவால்ல. உங்களுக்கு தானே போட்டிருக்கணும். உங்க அண்ணனுக்கு தானே சீமான் அண்ணனுக்கு தானே போட்டிருக்கணும் அப்படின்னு என் தொகுதியில இருந்த திமுக காரர்கள் காரைக்குடியில என்ன நடக்குதுன்னு சொல்லி யாரையாவது கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க அண்ணன் ஒருவராவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிடத்துல மாறினாங்க. அவங்களே வந்து என்கிட்ட சொன்னாங்க, இனிமே வந்து நாங்க ஒரு பாடம் கத்துக்கிட்டோம், காசு கொடுத்து நாங்க வந்து ஓட்டை வாங்க மாட்டோம்னு நாங்க பாடம் கத்துக்கிட்டோம்னு சொன்னாங்க. அதை தான் நான் சொன்னேன். ஐயா இதை தானே அப்துல்லா ஐயா சொன்னாங்க. எங்க இதுல வந்து எம்பி அப்துல்லா ஐயா சொன்னாங்க. நான் சொன்னேன், இதை தானே வந்து நாங்க இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருந்தோம், எங்க அண்ணன் சொல்லிட்டு இருந்தோம், சொன்னீங்கம்மா இப்பதான் எங்களுக்கு அது புரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேதனையோட தான் இருந்தது. வலியும் வேதனையும் தான் இருந்தது. இது எப்படி சாத்தியப்பட்டது அப்படிங்கிறது இந்த 15 நாளும் அதை சுத்தியே தான் எங்க எண்ண ஓட்டங்கள், குழப்பங்கள், அது அந்த அதுக்கப்புறம் இந்த வாக்கு எண்ணிக்கையின் பிறகு நடந்த அந்த கேலி கூத்தெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் இதுக்கு முக்கியமான காரணமா என்னன்னு பாக்குறேன்னா, தமிழன் வரணும்னு சொல்றான். ஆனா வந்த ஒரு தமிழன் எப்படி அதை இழந்துட்டு நிக்கிறாரு? ஐயா எடப்பாடியார் மேல எனக்கு மிகுந்த கோவம். அந்த மனுஷன் அந்த ஒரு ஆள் வந்து ஒழுங்கா எதிர்க்கட்சியா இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு இது தேவையே இல்லை. சரியான எதிர்க்கட்சியா இருந்து அனைத்து தமிழர்களையும் அவர் அரவணைச்சிருந்தாருன்னா ஓரளவுக்கு அவர் நல்லவர் நான் சொல்ல வரல. அவரோட கொள்கை பிடிப்புல எல்லாம் எங்களுக்கு எந்த இதுவும் இல்ல. ஸ்டெர்லைட்ல கொன்னது அவர் தான், அது தெரியாதுன்னு சொன்னது எங்களுக்கு இன்னமும் கோபம் இருக்கு. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு என்ன இதுல நடக்குதுன்னு நீங்க நல்லா உற்று கவனிச்சீங்கன்னா, தமிழக அரசியல்ல இருந்தே தமிழர்களை துடைத்தெறிய வேலையை மிக நுட்பமாக செய்து கொண்டு வருகிறார்கள். நீங்க நல்லா வந்து அந்த மைக்ரோ பாலிடிக்ஸ் நல்ல நுண் அரசியல் நீங்க உற்று நோக்குனீங்கன்னா, தமிழக அரசியல் இருந்து முற்று முழுவதுமா தமிழர்களை துடைத்து எறியணும். எதிர்கட்சியும் சரி, ஆளுங்கட்சியும் சரி. நம்ம தான் உட்காரணும். விஜய் ஏற்கிற சுத்தி உள்ளவங்க யாரு? தெலுங்கர்கள். அப்படித்தானே? அதுல அமைச்சரா இருக்கணும் தெலுங்கர்கள். இப்ப தமிழ் நாங்க தோர்த்தது கூட பரவாயில்ல. அதை வந்து என்னால ஜீரணிச்சுக்க முடியல. அதற்கு ஹிந்தியில பேசுறது, அதுக்கு வந்து அவர்கள் கூட கொடுக்கக்கூடிய விளக்கம், அது முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான பொய்யை வந்து பரப்புறது, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது உண்மையாவே சட்டமன்றமா இல்ல வந்து ரசிகர் மன்றமா அப்படின்னு தெரியல. உண்மையாவே சட்டமன்றத்தில் இருக்க வேண்டிய நாம் தமிழர் பிள்ளைகள் இன்னைக்கு மறுபடியும் தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்கோம். மக்கள் மன்றத்திலே நிக்காத ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துல போய் உட்கார்றாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப வேதனை இருக்கு. நான்லாம் வந்து உதயநிதி துணை முதலமைச்சரா அப்படிங்கறத இன்னும் ஏத்துக்க முடியாம நெஞ்சுவலி. அதுவே உண்மை அது ஏத்துக்க முடியாம இருக்கும். லியோனி எல்லாம் பாடநூல் ஆசிரியரா போட்டிருக்காங்களாங்கிறதே என்னால தாங்க முடியல. இப்ப பாருங்க யாரு கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கறத. இதெல்லாம் வந்து வேதனை தான். அந்த வேதனைக்கான பதில் வந்து மக்கள் வந்து தேடுவாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி மக்கள் கொடுப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவசியம் வந்து மக்கள் தேடுவாங்க.